An electron is released from the bottom plate A as shown in the figure. The velocity of the electron when it reaches. எப்போவுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு எலக்ட்ரான் இந்த வெலாசிட்டிலாம் கேட்டாங்கன்னா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இப்போ வெலாசிட்டி கேட்டிருக்கிறாங்க, ஆனால் வந்து நமக்கு என்ன தெரியும் கொடுத்துருக்காங்க, டைம் எல்லாம் எதுவும் கொடுக்கல. அப்போ நம்ம v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as யூஸ் பண்ணுறது தான் கரெக்டு. இதுக்கு நமக்கு என்னெல்லாம் வேணும், u வேணும், ரிலீஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன, u வந்து 0. ஆக்சலரேஷன் தேவை. ஆக்சலரேஷன் என்னது, ஃபோர்ஸ் அப்பான் மாஸ். ஃபோர்ஸ் என்னப்பா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் பொழுது QE by m. Q வந்து என்னது, சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க, மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். சார்ஜ் என்னது, சார்ஜ் வந்து 1.6 × 10⁻−19. எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்களா, 10⁴ டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க. மாஸ் வந்து 9.1 × 10⁻31. எதுவும் சிம்பிளிஃபை பண்ணாதீங்க, ஃபைனலா பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னது, டிஸ்டன்ஸ் வந்து இங்க பாட்டம்ல இருந்து மேலே, when the electron reaches the plate B. Bனா distance வந்து 2 cm. அதனால அதை மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கிட்டேன், அவ்வளவுதான். ஸோ v ஸ்கொயர் வேணும்னா என்னது, 2 into this one. இங்க E by m into s. So 2 into 1.6 × 10⁻19 10⁴ divided by 9.1 × 10⁻31. நம்ம கேல்குலேட்டர்லாம் யூஸ் பண்ண முடியாது, ஸோ அப்ராக்சிமேஷன் தான், ஏன்னா சிங்கிள் கரெக்ட் ஆன்சர் தானே. ஸோ v ஸ்கொயர் வேணும்னா நான் என்ன பண்றேன், இங்கே 2 × 16/91 எடுத்துக்கிறேன். இதை இங்கே வந்து இதை நான் இது பண்ணும்பொழுது 19ல் 4 போச்சுன்னா 15, 15 31ன்னா எனக்கு என்ன வரும், 15 30ல் போச்சுன்னா 16. ஸோ கரெக்டா பண்ணியிருக்கேனா, இ வேல்யூ கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். 2es மறந்துட்டேன் பார்த்தீங்களா. ஸோ 2 × 10⁻². அப்போ இங்கே இன்னொரு 2 வரும், இங்கே 10⁻²னா 14 தான் வரும் எனக்கு. சப்ஸ்டியூஷன் கரெக்டாக பண்ணுங்க. இப்போ எனக்கு என்ன, v வேணும்னா ஒரு 2 வெளியில வந்துடும், 4 வெளியில வந்துடும். 91க்கு அப்ராக்சிமேஷனாக நான் என்னப்பா பண்ணலாம், அப்ராக்சிமேஷனானா வந்து என்ன வரும் எனக்கு, 9 9s are 81. கரெக்டா, அதுக்கு மேலே ஆமாம் 100 இல்லைன்னா 100 போனோம். 81னா 10/2 × 19. ஸோ இது வந்து என்னது, 9 + 10/18. அப்போ 5/9. 5/9னா 5 5s are 4. சரி, அப்போ நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக 9 போட்டுக்கிறேன், ஏன்னா வந்து எனக்கு இப்போ கேல்குலேட்டர்லாம் யூஸ் பண்ண முடியாது. கரெக்டா. ஸோ 8/9. 8/9னா எனக்கு என்ன இருக்கும், இங்கே வெளியில் எடுத்தோம்னா 7 தான் வரும். 8/9னா கண்டிப்பாக லெஸ் தென் 1 இருக்கணும். இந்த 3 ஆப்ஷனுமே வராது. ஸோ ஆப்ஷன் ஏ. மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். பட் எனிஹவ் உங்களுக்கு டைம் இருக்கும்போது ப்ராப்பராக செக் பண்ணிக்கிங்க.